கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். நினைவு கூறுதலின் தியானங்கள். ரீப்ரின்ஸ் நம்பர் 4171 மே 1908. பாடத்தின் தலைப்பு, ஏன் நமது கர்த்தர் சிலுவையில் அறையப்பட்டார்? பக்கம் 1069 முதல் 1086 முடிய. ஆதார வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 17 முதல் 42 வசனங்கள் முடிய. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்தார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 3வது வசனம். வரலாறுகளின் மிகுந்த குறிப்பிடத்தக்க உண்மைகளில் ஒன்று, உலகத்திலேயே மிகுந்த அறிவுடையவர்களும் மிகவும் நாகரிகம் அடைந்தவர்களுமான ஜனங்கள் கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டுகளுக்கு முன்னதாக குற்றவாளி என சிலுவையில் அறையப்பட்டதாக ஒப்புக்கொள்ளப்படும் ஒருவரை தங்களது தலைவராக, தங்களது ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக மற்றும் ராஜாவாக அங்கீகரித்திருக்கும் காரியமே ஆகும். இன்னுமாக இவருடைய நாமத்தில் இவருடைய பின்னடியார்களால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள உபதேசங்களான இவர் சிலுவையில் அறையப்பட்ட காரியமானது தெய்வீக திட்டத்தினுடைய ஒரு பாகம் என்றும், இன்னுமாக இவர் சிலுவையில் அறையப்படுவது அவசியம் என்றும், சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தினால், அதாவது சிலுவையில் அறையப்பட்டவரின் மரணத்தினால் சபை மற்றும் உலகத்திற்கான பாவங்களுக்குரிய பாவ நிவாரணம் செய்யப்பட்டுள்ளது என்றும் வலியுறுத்தும் உண்மையும் கூட மிகவும் குறிப்பிடத்தக்கதாய் உள்ளது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். தெய்வீக வழி நடத்துதலின்படி பார்க்கும்போது கிறிஸ்துவின் சிலுவையே மரமல்ல, மாறாக சிலுவையினால் அடையாளப்படுத்தப்படும் பலியே பாவம் உலகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாகவே அது பிரவேசிக்கும் என்பதை முன்னறிந்திருந்த தேவன் நம்முடைய இனத்திற்காக ஆயத்தம் பண்ணியுள்ள மகா ரட்சிப்பிற்கான மையமாக உள்ளது என்பதை நாம் காண்கிறோம். தெய்வீக தீர்ப்பானது மரணமாக இருந்தது மற்றும் இந்த தீர்ப்பானது ஆதாம் மற்றும் அவருடைய சந்ததியார் மீது காணப்பட்டது. தண்டனை தீர்ப்பின் கீழ் காணப்பட்ட எவனாலும் தன்னையோ அல்லது தன்னுடைய சகோதரனையோ மீட்டு கொள்ள முடியாது. ஆகவே மனிதனை மீட்கத்தக்கதாக லோகோஸ் தமது பரலோக நிலையை விட்டு மனிதனாக வேண்டுமென்ற விதத்தில் தெய்வீக ஏற்பாடு காணப்பட்டது. ஏதோ ஒரு விதத்தில் மனிதனாகிய கிறிஸ்து மரிப்பது என்பது ஆதி தண்டனை தீர்ப்பை ஈடு செய்வதற்கு போதுமானதாய் இருந்திருக்கும். ஆனால் இயேசுவின் உண்மையானது தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் குறிப்பாய் நிரூபிக்கப்படுவதற்கும் மற்றும் தூதர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாகவும் எல்லா நாமங்களுக்கு மேலாகவும் இயேசுவை பிதா உயர்த்தும் காரியத்திலும், இன்னுமாக அனைவரும் பிதாவை கனப்படுத்துவது போன்று குமாரனையும் கனப்படுத்தும் நிலைக்கு இயேசுவை பிதா உயர்த்தும் காரியத்திலும் பிதா நியாயமாய் செயல்பட்டுள்ளார் என்பது நிரூபிக்கப்படுவதற்கும் என்று சோதிக்கின்ற விதத்திலும் அவமானமான விதத்திலும் மரணத்தை ஏற்பாடு பண்ணுவதன் மூலம் நமது அருமை மீட்பர் தம்மிடத்தில் கொண்டிருக்கும் உண்மையை பரீட்சித்திட தேவன் பிரியமாய் இருந்தார். இதன் காரணமாகவே சிலுவை மரணம் என்பது வேத வாக்கியங்களில் மிகவும் அவமானமான மரணமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். கூடுதலாக வழங்கப்பட்ட சிலுவையின் அவமானத்தை குறித்து அப்போஸ்தலன் இயேசுவுக்கு பிதாவோடு இருந்திட்ட மகிமையை அவர் துறந்து தம்மை தாம் தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தது குறித்து பேசுகையில், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள் முடிய என்று குறிப்பிடுகின்றார்.
எந்த ஓர் உயர் குடிமகனுக்கும் மிக கடினமானதாக காணப்படுகின்ற, அதிலும் குறிப்பாக பூரண மனுஷனுக்கு மிகவும் கடினமானதாக காணப்படுகின்ற சிலுவையின் இந்த அவமானமானது நமது அருமை மீட்பருடைய விஷயத்தில் அவருக்கு மகிமைக்கும் கனத்திற்கும் மற்றும் திவ்ய சுபாவமாகிய அழியாமைக்கும் ஏறி செல்வதற்கான படிக்கல்லாயிற்று. இந்த அவமானமான சிலுவை நிமித்தமாக நமது அருமை மீட்பர் அவருக்கு உண்மையாய் சொந்தமானவர்களும் கர்த்தருடைய வார்த்தைகளினால் வழிகாட்டப்பட்டவர்களும் ஆகிய நம் அனைவரின் கணிப்பிலும் கூட ஏற்கனவே உயர்வான நிலையில் காணப்படுகின்றார். நாம் இப்படியாக சிலுவையின் மரண பரியந்தமாக நிரூபிக்கப்பட்டுள்ள நமது எஜமானின் உண்மையிலும் கீழ்ப்படிதலிலும் மேன்மை பாராட்டுகின்றோம். எனினும் இப்படியான கருத்திற்கு உயர் விமர்சகர்களும் பரிணாம கொள்கைவாதிகளும் ஆதரவு தெரிவிப்பதில்லை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இவர்கள் தங்களையே ஞானிகள் என்று எண்ணிக்கொண்டு பரத்திலிருந்து வருகிறதும் தகப்பனாகிய ஆதாமின் கீழ்ப்படியாமை காரணமாக ஆதாமினாலும் அவருடைய சந்ததியாராலும் இழந்து போகப்பட்ட ஜீவனுக்கான ஈடுபலி விலைக்கிரயமானது நமது அருமை மீட்பர் தம்மையே பலியாக்கி பிதாவிடம் ஒப்படைத்ததின் மூலம் மாத்திரமே உண்டானது என்றும், இந்த ஈடுபலியின் மூலமாக மாத்திரமே மனுக்குலம் உயிர்த்தெழுதலையும் தேவனுடன் இசைவிற்குள் வந்து நித்திய ஜீவன் பெறுவதற்கான வாய்ப்பையும் அடைய முடியும் என்றும் நமக்கு போதிக்கிறதுமான ஞானத்தை புறக்கணித்து விடுகின்றனர். நீதிமானை அவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார்கள். நம்முடைய இந்த பாடத்தில் நாம் பிரதான ஆசாரியனாலும் ஆலோசனை சங்கத்தாராலும் நமது கர்த்தர் விசாரணை பண்ணப்பட்டதையோ அல்லது நமது கர்த்தர் பிலாத்துவின் விசாரணை ஸ்தலத்தின் இடத்திற்கும் பிற்பாடு ஏரோதின் இடத்திற்கும் பின்னர் மீண்டும் பிலாத்துவின் இடத்திற்கும் கொண்டு வரப்பட்டதையோ மற்றும் இன்னுமாக கர்த்தரை விடுவிப்பதற்கென ரோம தேசாதிபதியான பிலாத்து எடுக்கும் முயற்சிகளையோ பார்க்க போவதில்லை. கலவரம் எழும்பிவிடும் என்ற அச்சத்தினாலேயே இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு பிலாத்து சம்மதித்து கட்டளையிட்டார். மற்றும் அதே வேளையில் தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன் என்று கூறினார். அதற்கு ஜனங்கள், இவருடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று கூறினார்கள். மற்றும் இயேசு சிலுவையில் அறையப்படும்படிக்கு கொண்டு போகப்பட்டார். அது முதற்கொண்டு எருசலேம் பலமுறை இடித்தும் மீண்டுமாய் கட்டி எழுப்பப்பட்டும் இருக்கின்றது. மற்றும் சில தெருக்களின் தள மட்டமானது முன்பிருந்த மட்டத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்கின்றது. எனினும் வயா டோலோர்சா அல்லது துக்க பாதையானது இன்னமும் சுட்டி காட்டப்படுகின்றது. மற்றும் ஆர்ச் ஆஃப் எக்கிஹோமோ என்று அழைக்கப்படுகின்றதான வளைவு பாதையின் ஒரு பகுதியும் இன்னமும் காணப்படுகின்றது. இவ்விடத்தில் தான் பிலாத்து நின்று நமது கர்த்தரை விடுதலை பண்ணும்படிக்கு வேண்டிடும் வண்ணமாக மூர்க்கமாய் காணப்பட்ட ஜனங்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன், அதாவது மனுக்குலத்திலேயே உங்கள் இனத்திலேயே சிறந்தவராய் காணப்படும் இவரை நான் சிலுவையில் அறைந்திட வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? இவரை பாருங்கள், இவ்விஷயம் குறித்து இறுதியாய் முடிவு செய்யுங்கள் என்று கூறுவது போன்ற அர்த்தத்தில் கூறினார் என்பதில் இவ்விடத்திற்கு கீர்த்தி உள்ளது. இந்த பாரம்பரியங்களானது பின்வரும் கண்டுபிடிப்பினால் ஆதாரம் அடைந்துள்ளது. அதாவது சமீப காலங்களில் பிலாத்துவின் அரண்மனை இருந்த இடம் என்று அனுமானிக்கப்படுகின்ற இடத்தில் வீட்டின் அஸ்திபாரத்திற்காக தூண்டி அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட ஆழம் தோண்டினதில் விசாலமான மற்றும் வேலைப்பாடுள்ள மொசைக் தளவரிசைப்படுத்தின மேடை பாகம் வெளிப்பட்ட காரியத்தினால் ஆதாரம் அடைந்துள்ளது. இந்த தளவரிசைப்படுத்தின மேடையானது அரண்மனை சம்பந்தப்பட்டதாகும். இது யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இடம்பெறும் தளவரிசைப்படுத்தின மேடை என்ற நியாயாசனத்திற்கு ஒத்திருக்கின்றது. பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே
கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலேயே நியாயசனத்தின் மேல் உட்கார்ந்தான். நமது கர்த்தரும் அவரை சிலுவையில் அறைந்திடுவதற்காக வந்துட்டுதான ரோம வீரர்களும் எபிரேய பாஷையில் கொல்கொதா என்றும் லத்தீனில் கல்வாரி என்றும் அழைக்கப்படுகின்றதான மண்டையோட்டு ஸ்தலத்திற்கு போகையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட பாதையை அடையாளம் கண்டு கொள்ளத்தக்கதாக பட்டணத்தினுடைய சிறு வரைபடம் ஒன்றை நாம் இவ்வெளியீடோடு கூட வெளியிடுகின்றோம். கல்வாரி என்று அனுமானிக்கப்படுகின்ற இடமானது எருசலேமுக்கு அருகாமையில் உள்ள மலையாகும் மற்றும் இது தொலைவிலிருந்து பார்க்கப்படும் போது மண்டை ஓட்டினுடைய தோற்றத்தினை கொண்டிருக்கின்றது. இதன் பள்ளங்களானது கண் குழிகளினுடைய தோற்றத்தினை கொண்டிருக்கின்றதா இருக்கின்றது. நவீன கால கல்விமான்கள் இந்த இடமே சுவிசேஷ பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அம்சங்கள் உள்ள இடத்திற்கு ஒத்திருக்கிறது என்று ஒத்துக்கொள்கின்றனர். அதாவது பட்டணத்து சுவர்களுக்கு வெளியே பட்டணத்திற்கு அருகே எளிதில் பார்க்கக்கூடிய இடம், அடிக்கடி நடமாடப்படும் நடைபாதையின் அருகாமையில் எனும் அம்சங்களுக்கு ஒத்திருக்கிறது. மற்றும் இவ்விடமானது இன்னமும் யூதர்களால் கல்லெறியும் ஸ்தலம் என அழைக்கப்படுகின்றது. 5ஆம் நூற்றாண்டு முதற்கொண்டு கிறிஸ்தவ பாரம்பரியமானது இவ்விடத்திலேயே தான் ஸ்தேவான் கல்லெறியப்பட்டதாக முடிவு செய்துள்ளது. இயேசு மாத்திரம் தனிமையில் சிலுவை சுமந்திட உலகம் அனைத்தும் சுதந்திரம் அடைந்து போய்விட வேண்டுமோ? சிலுவையில் அறையப்படுபவர்களின் விஷயத்தில் குற்றவாளி தன்னுடைய சொந்த சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும் என்பது வழக்கமாயிருந்தது. ஆகையால் தான் இயேசு தமது சிலுவையை சுமந்து சென்றார் என்று வாசிக்கின்றோம். அதாவது கடந்த 24 மணி நேரங்களில் நடந்திட்ட காரியங்களினால் உண்டான சோர்வின் காரணமாகவும் தூக்கமின்மையினாலும் உணவு உட்கொள்ளாததினாலும் அடிக்கப்பட்டதின் காரணமாக ஏற்பட்ட மிகுந்த களைப்பினாலும் சோர்வினாலும் கர்த்தர் சிலுவையினுடைய பார பளுவின் கீழ் பலம் குன்றி மயக்கமடைவது வரையிலும் இயேசு தமது சிலுவையை சுமந்து சென்றார் என்று பார்க்கின்றோம். அவர் பரிபூர்ணமானவராக காணப்பட்டார் என்ற உண்மையை நாம் நினைவு கூறுகையில் அவருக்கு அதிக பலம் இருந்திருக்கும் என்று நாம் எண்ணக்கூடும். ஆனால் பரிபூர்ணமான ஒரு மனிதன் கண்டிப்பாக தோற்றத்தில் ராட்சசன் அல்லது பலத்தில் ஹெர்குலர் போன்றோ இருப்பதில்லை என்னும் விஷயத்தையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இப்படியாக இயல்புக்கு மாறுபட்ட பலம் தோற்றம் காணப்படுவது என்பது பூரணமின்மையினுடைய விளைவுகளேயாகும். ஆணிலும் பெண்ணிலும் காணப்படும் மனம் மற்றும் சரீரத்தின் சிறந்த இயல்புகளை ஒன்று சேர பெற்றிருக்கும் நிலையிலேயே நமது இனத்தினுடைய பரிபூர்ண மாதிரி காணப்படும் என்றும், மிதமான பலத்துடனும் மென்மையுடனும் கம்பீரத்துடனும் நாகரிகத்துடனும் காணப்படுவதை பரிபூர்ணம் பற்றின ஓரளவுக்கான நம்முடைய புரிந்து கொள்ளுதல் என்றும் நாம் அனுமானிக்கின்றோம். இப்படியாகவே கனிகள் மற்றும் காய்கறிகளுடைய விஷயத்திலும் காணப்படுகின்றது. பெரிய கனிகள் எப்போதும் கரடு முரடானவைகளாக இருக்கின்றது. பூரணமான கனிகள் பெரிய பருமன் அளவிலோ கரடு முரடாகவோ அல்லது மிக சிறு பருமன் அளவிலோ இருப்பதில்லை. நம்முடைய இனத்தாரில் பெரும்பான்மையானவர்கள் ஒன்றில் மிகவும் மென்மையானவர்களாக அல்லது மிகவும் கரடு முரடானவர்களாக காணப்படும் அளவுக்கு நம்முடைய இனமானது பரிபூர்ணத்திலிருந்து மிகவும் தொலைதூரத்தில் போய்விட்டது. நம்முடைய கர்த்தருடைய விஷயத்தில் இன்னுமாக அவர் தம்முடைய ஜீவனை 3.5 வருடங்களாக பலி செலுத்தி கொண்டு வந்தார் என்றும், அனைத்து விதமான வியாதிகளை சொஸ்தப்படுத்தினதின் மூலம் அவரிடமிருந்து சத்துவம் கடந்து போய் கொண்டே இருந்தது என்றும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த இழப்புகளும் கூட அவரை பலவீனமாக்கினது. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் அவர் 3.5 வருடங்களாக மரித்து கொண்டிருந்தார் மற்றும் பிதாவின் சித்தத்திற்கு இசைவாக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கும் காரியத்தை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாக இப்பொழுது அவர் கல்வாரி நோக்கி போய் கொண்டிருந்தார். நமது கர்த்தருடைய சீஷர்களில் சிலர் காரியங்களை பார்வையாளராக நின்று பார்த்து கொண்டிருந்தனர்.
யோவான் மாத்திரமே அங்கே காணப்பட்டார். மற்றும் கர்த்தருக்காக சிலுவை சுமப்பதற்கு சீஷர்கள் மகிழ்ச்சியாய் இருந்திருப்பார்கள் என்பது உண்மையே. தாங்கள் சட்டத்தின் அதிகாரிகள் காரியத்தில் குறுக்கிடுபவர்களாக கருதப்படுவார்கள் என்ற அச்சமே சீஷர்கள் கர்த்தருக்காக சிலுவை சுமக்கும் பணியை செய்வதற்கு தடையாக இருந்தது என நாம் அனுமானிக்கின்றோம். எனினும் தேவையை உணர்ந்து கொண்ட போர் சேவகர்கள் போகிற வழியில் ஒருவரை கண்டு இயேசுவின் பின்னே சிலுவையை சுமந்து வரும்படிக்கு வற்புறுத்தினார்கள். சிலுவையை அவர் பின்னே சுமந்து வரும்படி என்னும் வார்த்தைகளானது கொஞ்சம் சிலுவையை தாங்கி இயேசுவை கொஞ்சம் பார பளுவிலிருந்து விடுவிப்பதையோ அல்லது இயேசு முன்னே நடக்க சீமோன் சிலுவையின் பின்னே அனைத்து பார பளுவையும் சுமந்து வருவதையோ குறிக்கின்றதாக இருக்கலாம். சீமோன் மீது திணிக்கப்பட்ட இந்த வேலையானது மிகவும் விலையேற பெற்ற ஒரு ஸ்லாக்கியமாகும். சீமோனுக்கு கிடைத்திட்ட இந்த வாய்ப்பின் நிமித்தமாக கர்த்தருடைய பின்னடியார்களில் எத்தனை பேர் சீமோன் மீது பொறாமை அடைந்துள்ளனர். சீமோன் பிற்பாடு கிறிஸ்தவர் ஆனார் என்றும் இதனால் இவரை குறித்தும் இவருடைய ஊரின் பெயரை குறித்தும் அப்போஸ்தலனாகிய யோவான் அறிந்திருந்தார் என்றும் பாரம்பரியமானது தெரிவிக்கின்றது. பாரம்பரியம் தெரிவிக்கும் இக்காரியத்திற்கு இந்த சீமோனுடைய குமாரர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படுகின்ற காரியமானது பலமான ஆதாரமாக காணப்படுகின்றது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனம். நம்முடைய கர்த்தருக்காக நாம் அனுதாபம் கொண்டு அவருக்கு சிலுவை சுமப்பதில் உதவி செய்திடுவதற்கு நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாய் காணப்பட்டிருந்திருப்போம் என்று சிந்தித்து பார்க்கும் அதே வேளையில் இக்காரியம் தொடர்புடைய விஷயத்தில் கர்த்தர் நமக்கு 2 ஸ்லாக்கியங்களை அருளியுள்ளார் என்பதையும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. முதலாவதாக அவர் நம்மிடத்தில் கூறுவது என்னவெனில், நாம் அவருடைய சீஷர்கள் என அவரை பின்பற்றி வந்தோமானால் நாம் தற்காலத்தில் சிலுவையை சுமக்கும் விஷயத்தில் அவருடன் பங்கடைபவர்களாயிருப்போம். என்னுடைய சீஷனாகும் எவனும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம் கர்த்தரை விசுவாசத்தின் காரணமாக நீதிமான் ஆக்கப்பட்டு தேவனிடத்தில் சமாதானம் பெற்ற பிற்பாடு மற்றும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுள்ளதை உணர்ந்து கொண்ட பிற்பாடு நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணம் பண்ணுவதற்கு, நம்முடைய சிலுவையை சுமப்பதற்கு, நம்முடைய சொந்த சித்தங்களை தள்ளி கர்த்தருடைய சித்தத்தை, அதாவது கர்த்தரை அனுப்பி வைத்தவராகிய பிதாவினுடைய சித்தமாகிய கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய சிலுவையை அன்றாடம் சுமந்து செல்லத்தக்கதாக போதுமான அளவுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை மதிக்கின்றோமா? நாம் இன்னமும் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கின்றோமா? அவர் முடிந்தது என்று சொன்னது போன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணியாகிய வார்த்தைகளின் மூலமும் அன்றாட நடத்தையின் மூலமும் சத்தியத்திற்கு சாட்சி பகரும் ஸ்லாக்கியத்தின் விஷயத்திலும் முடிந்தது என்று சொல்லும் நிலையை நாம் அடையும் ஓட்டத்தின் இறுதி வரை நாம் கர்த்தருடைய கிருபையினால் தொடர்ந்து சிலுவையை சுமப்போம் என்பதாக நம்முடைய தீர்மானம் காணப்படுகின்றதா? சிலுவை சுமத்தலுக்குரிய 2ஆம் வழி, உலகில் நம்மை சுற்றி கிறிஸ்துவனுடைய பிரதிநிதிகள் என காணப்படும் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கத்தினர்களாகிய மற்றவர்களுக்கு உதவி செய்வதாகும். கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களில் எவரேனும் சுமப்பதற்கு மிகவும் பாரமுள்ள சிலுவைகளை சுமப்பதையோ பார பளுவினால் அமிழ்ந்து போகத்தக்கதான நிலையிலோ அல்லது ஏற்கனவே அமிழ்ந்து போய்விட்ட நிலையிலோ காணப்படுவதை நாம் பார்ப்போமானால் நாம் நமது எஜமானையும் மற்றும் அவருடைய பாரங்களை அவர் சுமப்பதற்கு உதவிட நாம் எவ்வளவு ஆசைப்பட்டோம் என்பதையும் நினைவுக்கு கொண்டு வருவோமாக. மேலும் அவருடைய நாமத்தில் அவருடைய சீஷர்களாகிய இந்த சிறியவர்களுக்கு செய்யப்படும் எதுவும் அவருக்கே செய்யப்பட்டதாகும் என்று நமக்கு உறுதி அளிக்கும் அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமாக.
ஓ, சிலுவை சுமப்பது என்பது கர்த்தருடைய சிறு மந்தையில் உள்ள அநேக பாரமடைந்துள்ள மற்றும் பலவீனப்பட்டுள்ள மந்தையினருக்கு உதவிகரமான அநேக வார்த்தைகள் பேசுவதை குறிக்கின்றதா இருக்கும். இன்னுமாக அது அநேகம் இரக்கம் பாராட்டுதல்களையும் குறிக்கின்றதா இருக்கும். இப்படியான உதவிகரமான வார்த்தைகளும் இரக்கம் பாராட்டுதல்களும் கர்த்தரால் தம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் என்று அங்கீகரிக்கப்படுகிறவர்களில் சிலருக்கு எத்தகைய ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகின்றதா இருக்கும். துயரத்தின் போது எப்படி நம்முடைய சரீரத்தினுடைய ஒரு அவயம் மற்றொரு அவயத்திற்கு உதவி புரிகின்றதோ அப்படியே கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் விஷயத்திலும் காணப்படுகின்றது. அனைத்து அங்கத்தினர்களும் ஒருவருக்கொருவர் தாங்கியும் ஒருவரையொருவர் பலப்படுத்தியும் ஒருவரையொருவர் ஆறுதல் படுத்தியும் ஒருவரையொருவர் புத்துயிர் பெற செய்தும் மற்றும் ராஜ்யம் தொடர்புடைய நம்முடைய நம்பிக்கைகளின் மகிமையான நிறைவேறுதலுக்காக பொதுவாய் ஒருவரையொருவர் ஆயத்தம் பண்ணியும் காணப்பட வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டவர் மீது ஒரு பார்வை. சிலுவையில் அறையப்படுதல் பற்றின அநேக விவரங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. மார்க்கின் பதிவின்படி சிலுவையில் இயேசு அறையப்பட்ட காலமானது 3ஆம் மணி வேளை, அதாவது 9 மணி ஆகும். ஆனால் யோவானா 6ஆம் மணி வேளை அல்லது மதியம் என்று குறிப்பிடுகின்றார். சிலுவையில் அறையப்படுவதற்கான கட்டளை பிறப்பிக்கப்பட்ட 3ஆம் மணி வேளையை மார்க்கு குறிப்பிட்டிருக்கலாம் மற்றும் யோவானோ நமது கர்த்தர் சிலுவையின் மேல் காணப்பட்ட வேளையை குறிப்பிட்டிருக்கலாம். அதாவது கட்டளை பிறப்பிக்கப்பட்டது முதல் மெதுவாய் கல்வாரி நோக்கி பிரயாணம் பண்ணுவதற்கும் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கும் இவர் யூதருடைய ராஜாவாகிய நாசரேத்தூர் இயேசு என்னும் நமது கர்த்தருக்கு எதிரான குற்றச்சாட்டு எழுதப்பட்ட பலகையை உண்டு பண்ணி அதை சிலுவையில் தொங்க விடுவதற்கும் பிற்பாடு இயேசு அறையப்பட்டிருந்த சிலுவையை உயர்த்தி நிறுத்துவதற்கும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் எடுத்திருக்கும். இவையெல்லாம் முடிந்த பிற்பாடு இயேசு சிலுவையின் மேல் காணப்பட்ட 6ஆம் மணி வேளையைத்தான் யோவான் குறிப்பிடுகின்றார். குற்றவாளி மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதற்குரிய குற்றத்தை சுட்டி காட்டும் வண்ணமாக சிலுவையின் மீது போடப்பட்டிருந்த மேல் விலாசத்தின் காரணமாக யூத தலைவர்கள் அதிருப்தி அடைந்தார்கள். அதை குறித்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மற்றும் இயேசு யூதருடைய ராஜா என்னும் காரியத்தை மறுதளிக்கவும் செய்தார்கள். ஆனால் அதை மாற்றுவதற்கு பிலாத்து மறுத்துவிட்டார். பொறாமை மற்றும் துர்குணம் காரணமாகவே யூத அதிகாரிகள் இயேசுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்துள்ளார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட பிலாத்து விசேஷமாக அவர்களுக்கு கடிந்து கொள்ளுதலாய் இருக்கத்தக்கதாகவே இப்படி எழுதி போட்டார். இப்படியாக அவர்களை பிலாத்து இப்பொழுது அவமானத்திற்குள்ளாக்கினார். ஜனக்கூட்டத்தார் அனைவராலும் அந்த மேல் விலாசத்தை படிக்க முடிந்தது. ஏனெனில் பொது ஜனங்களுடைய எபிரேய மொழியிலும் ரோம அரசாங்கத்தினுடைய லத்தீன் மொழியிலும் அக்காலகட்டத்தின் கல்விமான்களுடைய கிரேக்க மொழியிலும், அதாவது 3 மொழிகளிலும் மேல் விலாசம் எழுதப்படுவது வழக்கமாயிருந்தது. இயேசுவினுடைய சத்துருக்கள் அங்கு காணப்பட்ட போதிலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மேசியாவென பிரகடனப்படுத்தப்பட்டார். எனினும் இது எவ்வளவு வினோதமாய் உள்ளது! சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மேசியா மனிதனுடைய வழிகளிலிருந்து தேவனுடைய வழிகளும் தம்முடைய காரியங்களை நிறைவேற்றுகிற அவரது வழிவகைகளும் எவ்வளவு வேறுபட்டதாய் காணப்படுகின்றது. உண்மையில் வானங்கள் எவ்வளவாக பூமியிலிருந்து உயரமானதாக இருக்கின்றதோ அப்படியே நம்முடைய வழிகளிலிருந்து அவருடைய வழிகளானது மேன்மையானதாக காணப்படுகின்றது. ஒருவேளை இயேசு மரிக்கவில்லை என்றால், ஒருவேளை நம்மை அவர் பாவத்திலிருந்து மீட்டு கொள்ளவில்லை என்றால், அவரால் மனிதனை கொஞ்சம் சிறந்த விதத்தில் வாழ்ந்திட மனிதனுக்கு உதவி இருக்க முடியுமே ஒழிய மற்றபடி ஆதாமின் காரணமாக எழுந்து போகப்பட்டதும் மீட்பின் வாயிலாக அல்லாமல் மற்றபடி திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாததுமான நித்திய ஜீவனுக்கு அவரால் மனிதனை நடத்தி இருக்க முடியாது. தெய்வீக திட்டத்தின் கீழ் உலகத்தை வல்லமை மற்றும்
மன்னிக்கவும், உலகத்தை மீட்டு கொள்ளத்தக்கதாக தம்மையே தாழ்த்தினவர் இப்பொழுது பிதாவினால் வல்லமை மற்றும் கனத்தினுடைய தமது வலது பாரிசத்தின் இடத்திற்கு உயர்த்தப்பட்டுள்ளார் மற்றும் இன்னும் சீக்கிரத்தில் வாக்குத்தத்தத்தின்படி பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாக பொல்லாப்பை வீழ்த்துவதற்கும் நீதியை மேம்படுத்துவதற்கும் பலவீனர்களுக்கும் ஏழைகளுக்கும் அறியாமையில் காணப்படுகிறவர்களுக்கும் உதவிடுவதற்கென கர்த்தர் தம்மை இஸ்ரேலின் ராஜாவாகவும் முழு உலகத்தின் ராஜாவாகவும் வெளிப்படுத்துவார். நமது கர்த்தர் கள்வர்கள் மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டார். இயேசுவின் இரு பக்கங்களிலும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த 2 கள்வர்களும் அநேகமாக பரபாசினுடைய கூட்டத்தின் அங்கத்தினர்களாகவும் ஜனங்களால் ஏறக்குரிய வீரர்களாக கருதப்பட்டவர்களாய் இருந்தனர். எனினும் இவர்களை ஜனங்கள் இகழ்ந்து பேசினதாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. இப்படியாகவே கர்த்தருடைய பின்னடியார்களின் விஷயத்தில் இன்று வரை காணப்படுகின்றது. நம்முடைய எஜமானும் அவருடைய நோக்கங்களும் மக்களின் ஆதரவை பெறவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்னுமாக உலகத்தினுடைய கல்விமான்களும் செல்வாக்கு மிக்கவர்களும் கர்த்தருக்கு எதிராய் காணப்பட்டது போலவே நமக்கும் எதிராய் காணப்படுவார்கள் என்பதையும், இவை அனைத்தும் அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்னும் அவருடைய வார்த்தை மற்றும் கொள்கையின் அடிப்படையில் நடைபெறும் தெய்வீக திட்டத்தின்படியே நடந்தேறுகின்றது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டதின் விவரங்கள் விவரமாக கொடுக்கப்படவில்லை மற்றும் இப்படியாக கொடுக்கப்படாமல் இருந்ததற்காகவும் நாம் மகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். ஏனெனில் விவரமான விவரங்கள் கொடுக்கப்படாமலேயே சிலுவையில் அறையப்படும் காட்சியானது மனங்களுக்கு கோரமானதாக காணப்படுகின்றது. மேலும் தண்டனை தீர்ப்பின் முக்கிய அம்சங்கள் பற்றின விவரங்களை பதிவு செய்துள்ள 4 சுவிசேஷகர்களும் சிலுவையில் அறையப்படுதல் பற்றின விவரமான விவரங்களை குறித்து எதுவும் பதிவு செய்திடாத உண்மையானது இப்படிப்பட்டதான காரியங்களின் விஷயத்தில் வேதாகமும் பொதுவாய் கை கொள்ளும் முறைமைகளுக்கு முழு இசைவுடனே காணப்படுகின்றது. இம்முறையானது பொதுவாய் சம்பவங்களை பதிவு செய்யும் எழுத்தாளருடைய முறைமையிலிருந்து மிகவும் வேறுபட்டதாய் இருக்கின்றது. அயன் மேக்லாரென் அவர்கள் சிலுவையில் அறையப்படுதலின் விவரங்களை பின்வருமாறு பதிவு செய்கின்றார். சிலுவையில் அறையப்படுதலை போன்றதொரு கொடுமையான மரணம் இருப்பதில்லை. இது கொடுமையாய் இருப்பதற்கான காரணம் கைதி இரத்த இழப்பினாலோ அல்லது சிறு கால பகுதிக்குள்ளாகவோ மறிப்பதினால் இராமல் மாறாக மூடப்பெறாத புண்களினுடைய வலியும் கை கால்களுக்கு இரத்த ஓட்டம் தடைப்பட்டதும் நரம்பு மண்டலத்தின் பதற்ற நிலையும் இருதயம் மற்றும் மூளையின் அழுத்தமுமே ஆகும். 5 மணி நேரம் இயேசு கிழிப்பட்ட நரம்புகளினால் ஏற்பட்ட வலியும் கடுமையான தாகத்தினுடைய துயரத்தையும் சரீரம் அடைந்த சித்திரவதையினாலான வலியையும் வேகமாய் அதிர்வுறும் மூளையின் வலியையும் சகித்து கொண்டிருந்தார். சிலுவையிலிருந்து பேசப்பட்ட 7 வார்த்தைகள். இப்படியாக சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் காணப்படும் ஒருவர் அதிகம் பேசுவார் என நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே நமது கர்த்தர் சிலுவையில் தொங்குகையில் பேசினதாக பதிவு பண்ணப்பட்டுள்ள வார்த்தைகளை அல்லது செய்திகளை மாத்திரமே பேசினாரே ஒழிய மற்றபடி எதுவும் பேசவில்லை. இந்த வார்த்தைகளானது நமது கர்த்தருடைய குணலட்சணம் மற்றும் போதனைகளுடைய மிக முக்கியமான அம்சங்களில் சிலவற்றை உண்மையாய் பிரதிபலிக்கின்றதாய் இருக்கின்றது. சிலுவையிலிருந்து பேசப்பட்ட இந்த வார்த்தைகளில் முதலாவதாக பேசப்பட்டதாக பொதுவாய் அறியப்பட்டிருக்கும் வார்த்தைகளானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34ஆம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நமது கர்த்தருடைய இருதயமானது மன்னிப்பின் ஆவியினால் நிரம்பி இருந்தது என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனினும் அநேக காரணங்களின் நிமித்தமாக இது கர்த்தர் பேசின வார்த்தைகளாக இருக்குமோவென நாம் சந்தேகிக்கின்றோம். காரணங்கள் பின்வருமாறு. இவ்வார்த்தைகளானது கிரேக்க மூல பிரதிகளிலும் 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த
1209. கோடெக்ஸ் வாட்டிகான்ஸிலும் 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோடெக்ஸ் அலெக்சாண்டிரினஸிலும் காணப்படுகிறதில்லை. 2. இந்த வார்த்தைகள் பொருத்தமானதா இல்லை. ஏனெனில் நமது கர்த்தருடைய மரணத்திற்கு காரணமாய் இருந்தவர்கள் மனம் வருத்தம் கொள்ளவே இல்லை. மற்றும் மனம் வருத்தம் கொள்ளும் காரியமானது மன்னிப்பு வழங்குவதற்கு அவசியமாய் இருக்கின்றது என வேத வாக்கியங்கள் தெளிவாய் சுட்டிக்காட்டுகின்றன என்பதாக நமது புரிந்து கொள்ளுதல் காணப்படுகின்றது. 3. நமது கர்த்தருடைய மரணத்துக்கு காரணமாய் இருந்தவர்கள் அவரில் நம்பிக்கையோ அல்லது அவரது மரணத்தினுடைய புண்ணியத்தின் பலன் மீது விசுவாசத்தையோ கொண்டிருக்கவில்லை. மற்றும் ஒருவன் மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்கு முன்னதாக விசுவாசம் வைக்க வேண்டும் என்பதே வேத வாக்கியங்களின் தெளிவான போதனையாக இருக்கின்றது. 4. நமது கர்த்தருடைய மரணத்திற்கு காரணமாய் இருந்தவர்கள் பாவத்தை நினைத்து மனம் வருதின இருதயங்களை கொண்டிருந்ததாகவோ மற்றும் பாவத்திலிருந்தே விலகினதாகவோ எவ்விதமான பதிவுகளும் இல்லை. மற்றும் இப்படியான மனம் வருந்தும் நிலையில் காணப்படாதது வரையிலும் எவராலும் மன்னிக்கப்பட முடியாது என்பதே வேத வாக்கியங்களின் தெளிவான போதனையாக இருக்கின்றது. 5. நமது கர்த்தர் இன்னும் தம்முடைய பலியின் வேலையை நிறைவேற்றி முடிக்கவில்லை மற்றும் இன்னும் அவர் பிதாவினிடத்திற்கு ஏறி சென்று விசுவாசிகளின் சார்பாக அந்த பலியை ஒப்படைக்கவில்லை. ஆகையால் பாவத்தை மன்னிக்க பிதா ஆயத்தமாய் இருக்க மாட்டார். 6. அவர்கள் புரிந்திட்ட பாவம் மன்னிக்கப்பட்டதற்கும் நமக்கு எந்த சாட்சிகளும் இல்லை. மாறாக இயேசுவினுடைய இரத்தப்பழியானது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரக்கடவுது என்று யூதர்கள் வேண்டிக் கொண்டதற்கான பதிலானது அத்தேசத்தார் மீது வந்த உபத்திரவ காலத்தின் போது கொடுக்கப்பட்டதற்குரிய சாட்சிகளையே நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த உபத்திரவத்தை குறித்தே அப்போஸ்தலன் அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்று குறிப்பிடுகின்றார். சிலுவையிலிருந்து பேசப்பட்ட பிரசித்தி பெற்ற 2ஆம் வார்த்தையான இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்பது அதிகாரப்பூர்வமான வார்த்தையாகும். இந்த வார்த்தைகளானது தனது பாவங்களை ஒப்புக்கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தர் வரும்போது கர்த்தருடைய தயவையும் கருணையையும் பெறுவதற்கு விரும்பின கள்வனிடம் பேசப்பட்டது. நமது கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தில் இன்னும் முழுமையாய் வரவில்லை. ஆகவே தன்னை நினைவு கூறும்படிக்கு கள்வன் விரும்பின காலப்பகுதி இன்னமும் வரவில்லை. நமது கர்த்தருடைய ஜீவியம் மற்றும் நம்பிக்கைகள் அந்தகாரத்திற்குள் காணப்படுவது போன்று தோன்றிய போதிலும் மனம் வருந்திய கள்வனின் விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க தம்மால் முடியும் என்றும் வேண்டிக் கொண்டபடியே தாம் செய்வார் என்றும் நமது கர்த்தர் மனம் வருந்தின கள்வனுக்கு உறுதியளித்தார். அந்த விண்ணப்பத்தினுடைய நிறைவேறுதலானது வேத வாக்கியங்கள் தெரிவிக்கிற பிரகாரம் நமது கர்த்தர் தம்முடைய 2ஆம் வருகையின் போது தமது மகா வல்லமையை கையில் எடுத்துக்கொண்டு பாவத்தின் காரணமாக எழுந்து போகப்பட்டதும் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்டதுமான பரதீசை பூமியில் திரும்பவும் நிறுவும் போது நிறைவேற்றப்படும். அப்போது மனம் அறிந்தின கள்வனும் வருவான். ஆம், பிரேத குழிகளில் இருக்கும் அனைவரும் மனுஷகுமாரனுடைய சத்தம் கேட்கும் காலம் வரும் என்று வேத வாக்கியங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இப்படியாக சத்தம் கேட்பவர்களில் மற்ற கள்வனும் கூட ஒருவனாக காணப்படுவான். அனைவரும் 1000 வருட ராஜ்யத்தினுடைய அனுகூலமான சூழ்நிலைகளுக்குள் கொண்டு வரப்படுவார்கள். எனினும் மற்றவர்களிலும் மேலாக இந்த மனம் வருந்தின கள்வன் அனுகூலம் பெற்றிருப்பான் என்பதிலும் நமது மீட்பருடைய மரண தருவாயில் ஆறுதலான வார்த்தைகளை பேசி ஊழியம் பண்ணிட்டதற்காக விசேஷமான பலனை அடைவான் என்பதிலும் நமக்கு நிச்சயமே. அதோ உன் மகன், அதோ உன் தாய். நமது கர்த்தருடைய தாயாகிய மரியாளும்
அவரது அன்புக்குரிய சீஷனாகிய யோவானும் சிலுவையின் அருகாமையில் நின்று கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்கள் அழுதும் துக்கித்து கொண்டும் இருந்திருப்பார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆனால் நமது கர்த்தரோ தம்மை குறித்தும் தம்முடைய கடும் வேதனை குறித்தும் எண்ணுவதற்கு பதிலாக மற்றவர்களை குறித்து சிந்தித்து கொண்டிருந்தார். அவர் தம்முடைய ஊழியத்தின் நாட்களில் நன்மை செய்பவராக சுற்றி திரிந்தது போலவே தம்முடைய மரண வேளையிலும் கூட மற்றவர்களுக்கான நன்மையையும் நலனையுமே சிந்தித்தவராக காணப்பட்டார். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்று கூறி தம்முடைய தாயாரை தம்முடைய அன்புக்குரிய சீஷனுடைய பராமரிப்பின் கீழ் ஒப்படைத்தார். அருமையானதொரு பாடம் இது. நம்முடைய கர்த்தரின் இருதயத்தினுடைய இரக்கத்தையும் அனுதாபத்தையும் எவ்வளவாய் நமக்கு காண்பித்து தருகின்றது. மற்றும் இது நாம் நம்முடைய சிறியதும் பெரியதுமான சொந்த பிரச்சனைகளிலும் சிரமங்களிலும் நாம் முழுமையாய் மூழ்கி போய்விடக்கூடாது. மாறாக மற்றவர்களுடைய பாரம் சுமப்பவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்றும், பூமிக்குரிய அல்லது ஆவிக்குரிய விஷயங்களில் நம்முடைய பராமரிப்பின் கீழ் காணப்படுபவர்கள் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக நமது அனுதாபங்களையும் நமது எண்ணங்களையும் நமது திட்டங்களையும் நாம் செயலாக்கத்தில் வைத்திருக்க வேண்டும் என்றும் நமக்கு எவ்வளவாய் படிப்பித்து தருகின்றது. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வார்த்தைகளானது சிலுவையிலிருந்து இயேசுவினால் பேசப்பட்ட 4ஆம் வார்த்தைகளாகும். இவ்வார்த்தைகளானது நமது கர்த்தருடைய கடும் துயரத்தின் ஆழத்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றதா இருக்கின்றது. நீதி உள்ளவராகவும் இயேசுவினிடத்தில் விசுவாசம் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் தேவன் விளங்கும்படிக்கு மற்றும் இயேசுவில் விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு ஆதாமுக்குள் எழுந்து போகப்பட்ட பிதாவின் தயவினிடத்திற்கும் நித்திய ஜீவனிடத்திற்கும் திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பையும் மரணத்திலிருந்து ஒரு உயிர்த்தெழுதலையும் ஏற்ற வேளையில் பிதா அருளும்படிக்கும் கர்த்தர் பாவிக்கான ஈடுபலி விலைக்கிரயமாக பதிலாளராக மாற்றாளாக மரித்து கொண்டிருந்தார். அவர் நமக்கான பதிலாளாக இருக்க வேண்டுமெனில் நாம் பாவிகளென அனுபவிக்கும்படிக்கு விதிக்கப்பட்ட அனைத்தையும் அவர் அனுபவிக்க வேண்டி இருந்தது. ஆகவே அவர் தம்முடைய ஜீவனை இழப்பது மாத்திரமல்லாமல் அவர் பிதாவுடன் கொண்டிருந்த சகல ஐக்கியத்திலிருந்தும் துண்டிக்கப்பட வேண்டி இருந்தது. கன நேரம் ஐக்கியம் துண்டிக்கப்படுதலே போதும். ஆனால் இருளான தனிமைப்படுத்தப்பட்டதான அந்த கனப்பொழுது கண்டிப்பாய் வர வேண்டும். ஆகவே இதுவே நமது கர்த்தருடைய அனுபவங்களிலேயே மிகவும் இருளான தருணமாகவும் இந்த துண்டிக்கப்படுதலின் அனுபவத்திற்கு நிழலாக மாத்திரமே காணப்பட்ட கெத்செமனேயின் இருளை காட்டிலும் இருளான தருணமாகவும் இருந்ததென நம்மால் எளிதாய் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அனுபவம் ஏன் நமது கர்த்தருக்கு வந்தது என்பதற்கான காரணத்தை ஞானத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றபடியால் நாம் எத்துணை மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இந்த காரணத்தை நாம் உணர்ந்து கொள்கையில் இது கிறிஸ்து மூலமான நமக்குரியதான ஆசீர்வாதங்கள் பற்றியதான உணர்ந்து கொள்ளுதலினால் நம்முடைய இருதயங்களை அதிகமாய் நிரப்புவதாக, அதாவது பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் என்ற நமது ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு பொருத்த முடியத்தக்கதாக பிதாவினுடைய ஐக்கியம் மற்றும் அன்புக்கு மீண்டும் திரும்புவதற்குரிய ஸ்லாக்கியமாகிய ஆசீர்வாதங்கள் பற்றியதான உணர்ந்து கொள்ளுதலினால் நம்முடைய இருதயங்களை அதிகமாய் நிரப்புவதாக. யோவான் 16:27 நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நமது கர்த்தருடைய மரண தருவாயின் போது பேசப்பட்ட இந்த வார்த்தைகளானது அவரிடத்தில் உண்மையற்ற தன்மை இருந்ததென தெரிவிப்பதில்லை மற்றும் இது திரித்துவ உபதேசம் தொடர்ந்த கருத்தையும் தெரிவிப்பதில்லை. இவ்வார்த்தைகளானது தமக்கு பிதாவிடம் இருக்கும் உறவை குறித்து அவர் பேசி இருந்தவைகளுக்கு முழு இசைவுடனே காணப்படுகின்றது. இயேசு ஐந்தாவதாக
தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தைகளானது அநேக உண்மைகளை மனதிற்கு முன்பாய் அழுத்தத்துடன் கொண்டு வருகின்றது. அவை பின்வருமாறு: சூரியனின் வெப்பத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட நிலையிலும் நரம்புகளின் எரிச்சல் மற்றும் வலியின் கீழ் தாகம் என்பது சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் நபருக்கான முக்கியமான சித்திரவதைகளில் ஒன்றாகும். தண்ணீர் உட்பட அனைத்தையும் சிருஷ்டிக்கும் மாபெரும் வேளையில் நமது கர்த்தர் தேவனுடைய பிரதிநிதியாக காணப்பட்டிருந்தார் என்னும் உண்மையை நாம் எண்ணி பார்க்கையில், கர்த்தர் தாகம் கொள்வதற்கென விரும்பி தாழ்ந்ததும் பணிந்ததும், ஆம், மனுக்குலத்திற்காக மரிப்பதற்கென அவர் விரும்பி தாழ்த்தினதும் பணிந்து கொண்டதுமான காரியங்கள் மனுக்குலத்திற்காக அவர் கொண்டிருந்த அன்பிற்கான குறிப்பிடத்தக்க விளக்கமாகும். தாகத்திற்கான இந்த வார்த்தைகளானது அனைத்தும், அதாவது தாம் நிறைவேற்றும்படிக்கு தம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்த வேலை அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அவர் அறிந்த பின்னரே உரைக்கப்பட்டதாக நமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகளானது 69வது சங்கீதம் 21ஆம் வசனத்தினுடைய நிறைவேறுதலாய் இருக்கின்றது. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். உணர்வை மழுங்கச் செய்யும் பானத்தை வாங்க மறுத்த நமது கர்த்தர் இப்பொழுது காடியில் தோய்க்கப்பட்டு அநேகமாக 2 அல்லது 3 அடி நீளமுள்ள கோலில் மாட்டி வழங்கப்பட்ட கடற்காலனை ஏற்றுக்கொண்டார். இந்த காரியங்களை நாம் எண்ணி பார்க்கையில், நாம் அனைவருக்காகவும் மரித்திட்ட நமது கர்த்தர் நாம் ஜீவ தண்ணீரையும் ஜீவ அப்பத்தையும், அதாவது நாம் அனைவரும் நித்தியமான ஜீவனை அடையத்தக்கதாக பசி தாகம் கொண்டிட்டார் என்பதை நினைவில் கொள்வோமாக. முடிந்தது. இந்த 6ஆம் வார்த்தையானது ஜெயத்தினுடைய ஒரு வார்த்தையாக காணப்படுகின்றது. தாம் செய்யும்படிக்கு தமக்கு பிதா கொடுத்திருந்த வேலையை கர்த்தர் நிறைவேற்றி உள்ளார். ஆரம்பம் துவக்கி முடிவு வரை கர்த்தர் உண்மையாய் இருந்துள்ளார் மற்றும் தம்மையே பலியாக்கி உள்ளார். அவர் தம்முடைய பூமிக்குரிய ஓட்டம் முடிவடைந்ததில் மகிழ்ச்சி கொண்டார். அது ஜெயத்துடன் முடிவடைந்ததினாலும் இந்த முடிவு என்பது இறுதியில் மனுக்குலத்தின் உலகம் ஆசீர்வதிக்கப்பட போவதையும், மனுக்குலம் பாவம் மற்றும் மரணம் மற்றும் எதிராளி ஆனவனுடைய வல்லமை நின்று விடுவிக்கப்பட போவதையும் குறிக்கின்றதா இருக்கும் என்பதினாலும் அவர் மகிழ்ச்சி கொண்டார். இப்படியாக பார்க்கும்போது நமது கர்த்தர் பரலோக வாசஸ்தலத்தை துறந்து மனித சுபாவம் எடுக்கத்தக்கதாக தம்மை தாழ்த்தின போது தம்முடைய வேலையை ஆரம்பித்தவர் ஆனார். பின் அது அவர் 30ஆம் வயதை அடைவது வரையிலும் தொடர்ந்தது என்றும் சொல்லப்படலாம். எனினும் வேத வாக்கியங்களின்படி பார்க்கப்படும் போது நிறைவேற்றப்பட்ட வேலையான பலியின் வேலையானது அவர் யோர்தானில் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட போது தம்மை மரணம் வரைக்கும் அர்ப்பணம் பண்ணின போது ஆரம்பித்த ஒன்றாக இருக்கின்றது. அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு கொஞ்ச காலம் முன்னதாக, ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனம் என்று கூறினார். மரணத்திற்குள்ளான அவரது ஞானஸ்நானத்தின் காலமானது 3½ வருடங்களாக இருந்தது மற்றும் இப்பொழுது இறுதியான தருணம் வந்துள்ளது. முடிந்தது. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இது கர்த்தருடைய இறுதி வார்த்தைகளாகவும் நமது கர்த்தருடைய பூமிக்குரிய ஊழியத்தின் இறுதி செய்கையாகவும் இறுதி வடிவம் கொடுத்தலாகவும் கருதப்படுகின்றது. எதை இழந்தும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிடுவதற்கு நாடினவர் தாம் மரிக்கும்போது தம்முடைய ஜீவனுக்கான ஆவி பிதாவின் பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் காணப்படும் என்று முழுமையான நம்பிக்கை கொண்டிருப்பதும் அவர் இவ்விதமாய் அதை வெளிப்படுத்துவதும் எத்துணை பொருத்தமானதாய் உள்ளது. இப்படியாகவே அவருடைய பின்னடியார்களின் விஷயத்திலும் காணப்பட வேண்டும். நம்முடைய அனைத்தையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்திருக்கிற நாமும் மரணத்திற்குள் செல்லும்போது பயமற்று காணப்படத்தக்கதாக அவருடைய விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்களை முழுமையாய் சொந்தமாக்கி கொண்டிருக்க வேண்டும்.
நமது கர்த்தருடைய விஷயத்தில் அவருக்கு மரணம் என்பது நமக்கு மரணம் காணப்படுவதை காட்டிலும் அதிகமானதாய் காணப்பட்டிருக்க வேண்டும். உயிர்த்தெழுதல் பற்றின கர்த்தருடைய வாக்குறுதி மாத்திரமல்லாமல் நமது கர்த்தருடைய விஷயத்தில் தெய்வீக வல்லமைக்கான ஓர் உதாரணத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோம். மரணத்திலிருந்து நமது கர்த்தர் இயேசுவை எழுப்பினவருடைய வல்லமையானது இயேசு மூலமாய் நம்மை மகிமைக்கும் கனத்திற்கும் அழியாமைக்கும் கொண்டு வந்திட செயல்படுத்தப்படும். நமது கர்த்தர் ஒரு முன்னோடியாவார். அவருக்கு முன்னதாக எவருமே மரணத்திலிருந்து மனுஷீக ஜீவனுடைய பரிபூர்ணத்தின் இடத்திற்கோ அல்லது திவ்ய சுபாவத்தினுடைய பூரணத்தின் இடத்திற்கோ எழுப்பப்படவில்லை. சொல்லார்த்தமாகவே இருதயம் உடைந்தது. தேவன் மீதும் உயிர்த்தெழுதலின் மீதுமான தமது நம்பிக்கையை தம்மை சுற்றி நின்ற அனைவரும் கேட்கத்தக்கதான விதத்தில் மகா சத்தமாய் கூறினதாக பரிசுத்தவானாகிய லூக்கா அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்றார். சொல்லார்த்தமாய் இருதயம் உடைய பெற்ற ஒருவரால் தொனிக்கப்படும் கூக்குரலாகவே இயேசுவின் இந்த கூக்குரல் இருக்கும் என நவீன எழுத்தாளர்கள் சிலரால் கருதப்படுகின்றது. மற்றும் இப்படியாக இருதயம் உடைந்து போனதே நமது கர்த்தருடைய மரணம் சம்பவித்ததற்கான காரணம் என்னும் யூகம் காணப்படுகின்றது. சொல்லார்த்தமாகவே இருதயம் உடைந்து போகும் வாய்ப்புள்ளது என்பது ஒத்துக்கொள்ளப்படுகின்றது. இருதயம் இப்படி சொல்லார்த்தமாக உடைந்து போவதற்கான காரணம் நமது கர்த்தர் காட்டி கொடுக்கப்பட்டதிலும் கர்த்தர் மறுதளிக்கப்பட்டதிலும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதிலும் சவுக்கினால் அடிக்கப்பட்டதிலும் மற்றும் சிலுவையில் அறையப்பட்டதிலும் உள்ள அவமான சூழ்நிலைகளே ஆகும் என நாம் சொல்ல முற்படலாம். மற்றும் இவைகள் அனைத்தும் ஆவியில் நமது கர்த்தருக்கு அழுத்தம் கொடுத்ததாய் இருந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. ஆனால் நம்முடைய கணிப்பின்படி தெய்வீக ஐக்கியம் உறவு துண்டிக்கப்பட்டதின் காரணமாகவும் அவரது ஜீவியத்தின் கடைசி நேரங்களில் அவருக்கு ஏற்பட்ட தனிமையின் காரணமாகவும் அவரது 4ஆம் வார்த்தையில் வெளிப்பட்ட துயரமே அவரது இருதயம் உடைந்து போவதற்கான முதன்மையான காரணமாக இருக்கின்றது. நமது கர்த்தர் இருதயம் உடைந்து வெடித்து மரித்தார் என்று அனுமானிப்பதற்கான காரணங்களுக்குரிய அறிவியல் சார்ந்த விளக்கங்கள் பின்வருமாறு. இதற்கு சாட்சியாக போர் சேவகனுடைய ஈட்டினால் இயேசு குத்தப்பட்ட போது வெளிவந்த இரத்தமயமான தண்ணீர் காணப்படுகின்றது. இருதயத்தை மூடியிருக்கும் சவ்வு பகுதிக்குள் கசிந்த இரத்தமானது நீராகவும் உறைந்த இரத்தமாகவும் பிரிந்தது. சொல்லார்த்தமாகவே இருதயம் உடைந்து போனபடியினாலே இயேசு மரித்தார். தெய்வீக ஏற்பாட்டின்படி இயேசு சிலுவையில் தொங்கின வேளையில் முழுவதும் வினோதமான இருளினால் பூமி மூடப்படுவதின் மூலமாக இயற்கையானது நமது கர்த்தருக்கான அனுதாபத்தை வெளிப்படுத்தும்படிக்கு ஏற்பாடு பண்ணப்பட்ட காரியத்தில் நமக்கு ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இக்காரியம் குறித்து ஒரு பழைய மூலப்பிரதி பின்வருமாறு தெரிவிக்கின்றது. அநேகர் போக்கிலும் வரத்திலும் விளக்குடன் சென்றவர்களாய் காணப்பட்டார்கள். மற்றும் இயேசு சிலுவையிலிருந்து இறக்கப்படுவது வரையிலும் இருள் நிலவினது. ஒரு மாபெரும் பூமி அதிர்ச்சி அவ்வேளையில் ஏற்பட்டது என்றும் இதனால் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்திட்ட ஆலயத்தின் கனமான திரைச்சீலையானது மேல் துவங்கி கீழ் வரையிலும் கிழிந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைச்சீலை கிழிந்த காரியமானது அப்போஸ்தலர் குறிப்பிடுவது போன்று இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லும் பிரவேசம் வெளியாக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த பிரவேசமானது கிறிஸ்துவின் பாடுகள் மற்றும் மரணம் மூலம் ஏற்பட்டுள்ளது என்பதையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. மார்க்கு சுவிசேஷத்தின்படி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு என்பவர் பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டதாக பார்க்கின்றோம். அனைத்து பதிவுகளை வைத்து பார்க்கும்போது இந்த யோசேப்பு என்பவர் சிறந்த ஒரு நபராக இருந்திருக்கின்றார். இவரை குறித்து மத்தேயு அவர்கள் ஐஸ்வர்யவான் என்றும் லூக்கா அவர்கள் இவரை குறித்து உத்தமனும் நீதிமானும் ஆனவர் மற்றும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கிறவர் என்றும் மார்க்கு அவர்கள் இவரை குறித்து கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் மற்றும் ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினர் என்றும் குறிப்பிடுகின்றனர். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்று
இயேசு கூறியுள்ளார், ஐஸ்வர்யவான்களுக்கு கடினமாய் இருக்கும் காரணம், ஒருவேளை அவர்கள் ஏழைகளாய் இருந்திருந்தால் அவர்கள் மேற்கொள்ள வேண்டியவைகளை காட்டிலும் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பது நிமித்தம் அதிகமாய் மேற்கொள்ள வேண்டியதிருக்கும். ஒருவேளை அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ஐஸ்வர்யவானாய் இருக்கவில்லை எனில் அவர் முழுமையாய் இயேசுவினுடைய பின்னடியாராகி இருந்திருப்பார். எனினும் அவரை குறித்து அநேகம் நல்ல காரியங்கள் இருப்பதினாலும் சோதனையின் கீழ் அவரது தைரியமும் துணிவும் குறைந்து போவதற்கு பதிலாக பெருகினதினாலும் நாம் மகிழ்கின்றோம். அவர் இறுதியில் முழுமையாக ஒரு சீஷனாகவும் அடிச்சுவட்டை பின்தொடரும் பின்னடியாராகவும் ஆனார் என்று நாம் நம்பலாம். இவரை குறித்து கேகி அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். யோசேப்பு செய்த காரியம் சாதாரணமான ஒரு காரியமல்ல. ஏனெனில் எந்த ஒரு காலகட்டத்திலும் மரித்தவரை அடக்கம் பண்ணும் காரியத்தில் ஈடுபடுபவர் 7 நாட்கள் தீட்டுப்பட்டவராக காணப்படுவார் மற்றும் அந்நபர் தொடும் அனைத்தும் தீட்டுப்பட்டதாய் இருக்கும். என்னாகமம் 19வது அதிகாரம் 11வது வசனம். மேலும் பஸ்கா கால கட்டத்தின் போது யோசேப்பு அடக்கம் பண்ணும் காரியத்தில் ஈடுபட்டது என்பது அவரை முழு பஸ்கா வாரம் முழுவதிலும் பரிசுத்தமான அனுசரிப்புகள் மற்றும் களிக்கூறுதல்களில் இருந்து ஒதுக்கி வைத்துவிடும். கண்மலையில் இயற்கையாகவே வெட்டப்பட்டிருந்த யோசேப்பினுடைய கல்லறையானது ஆண்டவர் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டதின் மூலம் எவ்வளவாய் கனப்படுத்தப்பட்டது. யூதர்களின் மத்தியில் ஐஸ்வர்யவானும் செல்வாக்கு மிக்கவருமான நிக்கோதேமு என்பவர் நமது கர்த்தருடைய சரீரத்திற்கான அடக்கம் பண்ணுவதற்குரிய பராமரிப்பில் யோசேப்புடன் இணைந்து செயல்பட்டதை பார்த்து நாம் மகிழ்கின்றோம். இத்தருணத்தின் போது மனுஷர்கள் வெளிப்படுத்தின தைரியம் மற்றும் வைராக்கத்தின் காரணமாக இவர்கள் கர்த்தருடைய கரத்தினின்று விசேஷித்த ஆசீர்வாதம் பெற்றிருப்பார்கள் என்பதில் நமக்கு நிச்சயமே. ஊழியம் புரிவதற்கான வாய்ப்புகள் வரும்போது பயத்தின் காரணமாக பின்வாங்கி விடுபவர்கள் ஆண்டவரினால் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பதிலும், இப்பொழுது அவர் ஜெயம் கொள்பவர்களுக்கு அருளும் மாபெரும் பலனை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரினால் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பதிலும் நமக்கு நிச்சயமே. இதில் நமக்குள்ள படிப்பினை என்னவெனில், நீதிக்காகவும் சத்தியத்திற்காகவும் கர்த்தருக்காகவும் சகோதரிகளுக்காகவும் எதையும் இழந்து துணிவுடன் நிற்க வேண்டும் என்பதே ஆகும். கிடைத்திட்ட வாய்ப்புகளுக்கும் ஸ்லாக்கியங்களுக்கும் நாம் துணிவுடனும் உண்மையுடனும் இருப்பது நிமித்தம் இழப்புகள் அநேகம் இருப்பின் தற்கால ஜீவியத்திலும் சரி மற்றும் இனி வரும் ஜீவியத்திலும் சரி நமக்கான பலனும் அதிகமாக இருக்கும். இயேசுவின் ஊழிய காலம் தொடர்புடைய விஷயத்தில் இங்கு இத்தருணத்தில் நிக்கோதேமு 3ஆம் முறையாக குறிப்பிடப்படுகின்றார். 1ஆம் முறையின் போது இவர் இயேசுவை இரவு வேளையில் சந்திக்கின்றார். யோவான் 3வது அதிகாரம். 2ஆம் முறையின் போது கர்த்தரை கைது செய்திட முயற்சி எடுக்கப்பட்ட போது இவர் ஜாக்கிரதையுடன் இயேசு சார்பில் குறுக்கிட்டு பேசுகின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 44 முதல் 52 வசனங்கள் முடிய. ஆனால் இப்பொழுதோ இவர் சிலர் குறிப்பிட்டுள்ளது போன்று தன்னால் அதிகமானவைகளை செய்ய முடிந்திருக்கும் முந்தைய வாய்ப்புகளை தவற விட்டுவிட்டோம் என்ற துயரத்தை தேற்றத்தக்கதாக ஊழியம் புரிவதற்கான கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். இவர் ஐஸ்வர்யவானாக இருந்தார் மற்றும் யூதர்கள் மரித்தவர்களை அடக்கம் பண்ணப்படுவதற்கு பயன்படுத்தும் வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் கலந்து ஏறக்குறைய 400 ராத்தல் அளவு நிக்கோதேமு கொண்டு வந்தார். சத்தியம் மற்றும் அதற்கான ஊழியம் தொடர்புடைய விஷயத்தில் நாம் நடுநிலையில் காணப்படுவதில் திருப்தி கொண்டிருக்க கூடாது என்றுள்ள படிப்பினை நமக்கு காணப்படுகின்றது. நாம் முடிந்த மட்டும் உறுதியுடன் காணப்பட வேண்டும். நாம் நீதியின் பக்கமாய் நின்று நம்முடைய முழு பலத்துடன் கர்த்தருடைய நோக்கங்கள் மற்றும் கர்த்தருடைய சகோதரர்கள் சார்பில் செய்ய வேண்டியதை செய்திட வேண்டும். ஞானத்தையும் பகுத்தறிவையும் பயன்படுத்தும் அதே வேளையில் நாம் துணிவுடனும் காணப்பட வேண்டும். ஜீவியத்தில் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் கொண்டு வருவதற்குரிய
நம்முடைய மலர்களை நாம் கொண்டு வந்திட வேண்டும் மற்றும் இந்த மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அனுபவிப்பதை மரணம் தடுத்து போடுவது வரையிலும் நாம் காத்திருக்கக்கூடாது. நியூமேன் ஹால் அவர்கள் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். கொல்கொதா இது பூமியினுடைய மேற்பரப்பினுடைய மையப்பகுதி என்றும் குடியிருப்பிற்குரிய பூமி கோளத்தினுடைய நடுமையம் என்றும் ஒரு புராண கதை உண்டு. அந்த புராண கதையை நாம் எடுத்துக்கொள்வதில்லை, மாறாக அது முன்வைக்கும் உண்மையையே நாம் எடுத்துக்கொள்கின்றோம். ஏனெனில் கிறிஸ்துவின் சிலுவை என்பது சகல கோத்திரங்கள் மற்றும் ஜாதிகளிடமிருந்து சகல விசுவாசிகளும் ஒன்று சேரும் சபையினுடைய உண்மையான மையமாக காணப்படுகின்றது. இன்னொருவர் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். சிலுவை நம்முன் இருக்க நம்முடைய ஜீவியங்களை நம்முடைய சொந்த ஆசீர்வாதத்திற்கும் மற்றும் நம்மையே திருப்திப்படுத்துவதற்கும் என ஒப்பு கொடுப்பதற்கு நம்மால் எப்படி துணிய முடியும்? கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு கொள்ளாமலும் இன்பங்களை எப்போதும் தெரிந்து கொண்டு ஒருபோதும் உபவாசித்தலை தெரிந்து கொள்ளாமலும் இருந்து இந்த உலகத்தின் காரியங்களையும் அதன் ஆஸ்திகளையும் அல்லது அதன் தயவுகளை அல்லது அதன் உயர் ஸ்தானங்களை நம்முடைய ஜீவியத்தின் முக்கிய இலக்காக எப்படி நம்மால் கொண்டிருக்க முடியும்? பிலிப்பிஸ் ஃப்ரூக்ஸ் அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார். என்னுடைய நண்பனே, நீ உன்னுடைய சிலுவையை வைத்திருக்கின்றாய். நீ செய்யும் வேலையில் வலி உள்ளது. ஆனால் உன்னுடைய அனைத்து வழிகளிலும் தேவனுடைய அன்பானது உனக்கு அதிகமாகியும் தெளிவாகியும் கொண்டிருக்கின்றது என்பதை நீ அறிந்து கொள்வாயானால் அப்பொழுது ஒவ்வொரு பலியிலும் உன்னால் வெற்றி சிறக்க முடியும். உன்னுடைய சிலுவையானது கர்த்தருடைய மகிமையிலும் அழகிலும் சிலவற்றை உனக்கு பெற்று தந்துள்ளது. களிகூறு, சந்தோஷப்படு, ஏனெனில் நீ கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றாய். நம்முடைய ஆதார வசனம். இந்த பாடத்தை நாம் நினைவு செய்கையில் நாம் இப்பாடத்தின் ஆதார வசனத்தினுடைய முக்கியமான சத்தியங்களை நினைவு கூறுவோமாக. கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்துள்ளார். இயல்பாகவே மரணம் என்ற ஒன்று சம்பவிக்கும் என்பதினாலோ அல்லது மற்ற மனிதர்களைப் போலவே இயேசுவும் பாவி என்பதினாலோ அல்ல, எப்படி மரிக்க வேண்டும் என்று நமக்கு காண்பிக்க வேண்டும் என்பதினாலோ இயேசு மரிக்கவில்லை. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் மரித்ததற்கான காரணம் நம்முடைய பாவங்கள் ஆகும். நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை மரண தண்டனையாக இருந்தபடியாலும் நாம் ஏதேனும் ஒரு தளத்தில் ஏதேனும் எதிர்கால ஜீவியத்தை அடைவதற்கு நாம் மீட்கப்பட வேண்டி இருந்தபடியினாலும் அவர் மரித்தார். காலங்களாக நிகழ்ந்து வந்த மரணங்கள் அனைத்திலும் மேலோங்கி நிற்கும் கிறிஸ்துவின் சிலுவைதனிலே நான் மேன்மை பாராட்டுகின்றேனே. இதன் உயர் கருத்துகளிலேயே புனித கதையின் அனைத்து விளக்கமும் மையம் கொண்டுள்ளது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.